அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இவங்க கூட நம்ம சொல்லலாம், ஸ்கேவெஞ்சர், உங்களுக்கு துப்புரவு தொழிலாளி பணிதான் நீ பார்க்க போகிறாய் என்றால் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதில் நீ மட்டும்தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். இது ஒரு தாயார் தன் மகனிடம் சொன்னார். எந்த தாயார் எந்த மகனிடம் சொன்னார்? யாராவது சொல்ல முடியுமா? கமலஹாசன். அவன் அப்ரஹாம் லிங்கனுக்கு அம்மா சொன்னாங்க, விவேகானந்தர் சொன்னாங்க, கமலஹாசன் சொன்னாங்க. வழக்கு எடுத்து வைக்கூடாதா? கமலஹாசனுக்கு அம்மா சொன்னது கமலஹாசனுக்கு மட்டுமல்ல, அது ஒரு செய்தி. ஆக உன்னை நீ மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அது கமலஹாசனின் தாயார் கமலஹாசனுக்கு சொன்னதை கூட நீ உங்களுக்காக எடுத்துக்கலாம். நீ எந்த தொழில் செய்கிறாயோ அதில் நீ சிறப்பாக உன்னை தாண்டுவது இருக்கக்கூடாது. அந்த ஒரு எண்ணத்துல பிரயாணம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கான முனைப்பை நாம் எடுக்கிறோமா? அங்குதான் பிரச்சனை. புரியுதுங்களா? சும்மா அரச மரத்தை சுத்திட்டு அறிவையை தொட்டு பார்த்தா கர்ப்பம்னு வராதுங்க. உழைக்கணும். அந்த முனைப்புக்கு நம்ம தயாரான அதுக்கப்புறம் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இங்க என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு நான் ஒரு அகங்காரத்திலேயோ ஒரு திருவிழையோ சொல்லல. ஒரு சின்ன ஒரு நாகர்கோவில் பாலபுரம் 10 கோர்ட்டு அதோட போனது பெரிய ஜியா இதெல்லாம் போய் ஜாயின் பண்ண சொன்னேன். அவர் அறிவுறுத்தலின் பேர்ல தான் இந்த நாகர்கோவிலுக்கு போனேன். என்னதான் இந்த பணியர்மொழி நாகர்கோவிலுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு பெருமை உண்டு. இந்த பாய்காட் என்ற கலாச்சாரத்துக்கு அடித்தளமிட்டு அதை உரம் போட்டு வளர்த்திய பெருமை நாகர்கோவில் பாலுக்கு உண்டு. அது கரெக்டா நான் போய் சேர்ற டைம்ல தான் அது வருது. எங்கெல்லாம் சம்பாதிப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆச்சா வச்சாக்கா உடனே ஒரு இன்டர்நெட் பாய்காட்டுமா. நான் எங்க போறது? காலையில 8:30 மணிக்கு வெளியில போய் பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்கேஜி போற பசங்க தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் மெத்தட் வெளியே வர முடியாது. எனக்கு ரொம்ப குற்றமா இருக்கும். இவங்க கூட வேலைக்கு பாக்குறாங்க. எனக்கு போறதுக்கு ஒரு இடம் இல்லையே நான் நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு நாளானிக்கு அதான் வர போது போறதுக்கு ஒரு இடம் இல்லையே. பட் வாட் ஐ சே இஸ், இந்த ஒரு சூழல்ல நான் ஆபீஸ தாண்டிரா இருந்ததில்லை. இன்னைக்கு நான் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், மெட்ராஸ்க்கு ஏதாவது வழக்குக்காக யார்கிட்ட வந்தாச்சுன்னா காலையில் அட்மிஷன் நிமிஷம் முடிஞ்சு போகும். இப்போ பாட்லாண்ட்ல நீங்க வந்தீங்கன்னா நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏதாவது அப்ப ஏதாவது ஒரு ரூலிங்கை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அது எந்தெந்த சீனியர்ஸ் எந்த குரூப் எங்க செய்யணும் நமக்கு தெரியும். ஜஸ்ட் சும்மா எனக்கு தெரியும். நம்ம அவங்க அறிமுகம் கிடையாது. அவங்க நிச்சயமா ஊர் வந்து பேசி நான் கேட்டதில்லை. பக்கத்துல அவங்க கூட்டத்தில் 10 பேர், அவங்க முதல்ல அவங்க 3 பேர் பேசுவாங்க. அடுத்த லேயர் அவங்க ஜூனியர்ஸ் அந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர்ல நீங்க சும்மா வந்துருந்தாக்கா, சீனிவாசம் ரூலிங் இருக்கு, அது சரியில்லை, அவன் 67 சுப்ரீம் கோர்ட்ல கூப்பிட்டு எழுதியிருக்காங்க. அது வெளியில 10வது கோர்ட்ல சீனிவாசம் தான் உள்ள உட்கார்ந்துருக்காரு. அது வேற விஷயம். பட் இதுல இருந்து சிறுக நம்ம சேர்த்து ஒரு பொசிஷன் இருக்கு. இந்த ட்ரஸ்டாலிட்டி ஒன்று இருக்கு. இது மாதிரி நான் கற்றுக்கிறத மாதிரி இங்கிலீஷை பத்தி சொன்னாங்க. நான் இது வரைக்கும் எனக்கு இன்னைக்கு கூட இங்கிலீஷ் நான் முறைப்படி படிச்சது இல்லை. ஆனா ரொம்ப எளிய சூத்திரம். இது எங்களுடைய ஜூனியர்கிட்ட கூட சொன்னேன். அவங்க கூட யாரும் கேட்கல. ஒரு சின்ன நிகழ்வு இதோட நான் முடிச்சுக்கிறேன். நிறைய ஜூனியர்ஸ் இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தொழிலுக்கு நான் சரிப்பட்டு வருவேனா, இது நமக்கு உள்ள தொழில் இல்லை அப்படிங்கிற ஏற்போதே அந்த எண்ணத்துல வந்தாச்சு. சரி, அது ஒரு நல்ல சுப முகூர்த்தத்துல தொழிலை விட்டுட்டு ஏதாவது வெளியில போயிடலாம். இது நமக்கு செட் ஆகாதுன்னு இருக்கும்போது ஒரு நாள் மாலை சும்மா ஏதாவது காஃபி குடிக்கிறாங்க. டைனிங் டேபிள் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். சம் மாலை மலரும் மாலை மலசம் ஏதோ ஒரு பேப்பர் பக்கம் போட்ட பேப்பர் அந்த டேபிள் மேல இருந்துச்சு. எடுத்து படிக்கிறேன். நடிகர் சிவகுமாருடைய நான் 2வது இது சொல்றேன். முதல்ல வேற ஒரு கமலஹாசனின் தாயார் சொன்னது எனக்கு சொன்னதாக நான் எடுத்துக்கொண்டேன். அடுத்தது சிவகுமார் அவர் கொங்கு தமிழை நல்ல தமிழ் ஆக்குவதற்கு கலைஞர் வசனத்தை, சிவாஜி கணேசன் பேசிய வசனத்தை பலமுறை நான் பேசி பார்த்து அப்படித்தான் என் கொங்கு தமிழிலிருந்து நல்ல தமிழுக்கு என்னை மாற்றிக்கொண்டேன். கண்ணாடி முன்னால் நின்று பேசுவேன் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது ஏதோ நாளை, ஆனால் ஏன் அதை மனதில் பதிந்தது என்பது எனக்கு இன்று வரை எனக்கு தெரியவில்லை. ஒரு சுமார் ஒரு வாரம் 2 வாரம் கழித்து திடீரென்று ஒரு யோசனை என்னுள். சிவகுமார் நடிகர், யாரோ பேசுற எழுதின கதைக்கு அவர் நடிக்கிறார். வக்கீல் தொழில் என்ன அதே மாதிரி தான். யாரோ கொடுக்கிற கேஸுக்கு அவன் நடிச்சுட்டு போறான். 2 பேருக்கும் அந்த கேஸுக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவரும் நடிகர், நானும் நடிகர். அடுத்தது என்ன, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் நடக்க கூத்து கட்டினா அவன் கூத்தாடி இருக்கணும். அவனுக்கு அங்க போய் உட்காந்து அச்சம் நானும் மேற்கொள்ள இருக்க கூடாது.
அதே தான் நானும் நினைக்கிறேன், எனக்கும் அச்சப்பட நானும் பயிர்ப்பு இருக்கக்கூடாது. மூன்றாவது குணம் என்ன? தமிழ். நமக்கு அங்கதான் இருக்கும். அவனுக்கு தமிழ் தேவை, எனக்கு ஆங்கிலம் தேவை. ஏன் ஆங்கிலம் தேவை? கூவி வித்தா யாருக்கும் புரியாதுமா அப்படின்னா ஆரம்பிச்சேன். இந்த தமிழ்ல ரொம்ப பேசியாச்சுன்னா ஜட்ஜுக்கு புரியும், எதிராளிக்கு புரியும். அவனுக்கு புரியக்கூடாது, ஆனா நான் தப்பிக்கணும். இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். அப்படிதான் என்னுடைய ஆங்கிலத்துல ரொம்ப பாசமா தான் பட்டு ஒண்ணு பண்ணல. பசி அதிவேகத்தில் இருந்தாச்சுன்னா நீங்க ஜெர்மன் லட்டின் கூட கத்துட்டு இருப்பீங்க. நான் ஏதோ ஆங்கிலத்தோட பாத்தீங்க. சிவகுமாருக்கு பேசுவதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது. சிவாஜி கணேசன் பேசிய கலைஞர் வசனங்கள் இருந்தது. எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பதிலாக நான் இங்கிலீஷ் தானே பேசணும். செந்தமிழ் மட்டும் நாப்பழக்கம் இல்லை, எல்லா பாஷையும் நாப்பழக்கம் தான். இந்தியா டுடே, ஹிந்து, எதை கிடைச்சாலும் சத்தம் போட்டு படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஆங்கிலத்தின் அடித்தளம் அது மட்டும்தான். காசு பணம் செலவு இல்லை, ஏதாவது ஒன்று எடுத்தா. நான் ஏன் இதை நிச்சயமா சொல்றேன்னா, ஒரு 100-4 வருடங்களுக்கு முன்னால்தான் சம்படி அவங்க கூட பேசும்போது நான் இந்த அனுபவத்தை சொன்னவங்க இங்கிலீஷ் எப்படி இப்படி இவ்வளவு நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. நான் இதுதான் நான் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் அடித்தாலும் ஒன்றும் கிடையாது, மறுபடி படிச்சது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இன்னொன்று அவங்க சைக்காலஜி எல்லாம் படிச்சோம். சார் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டெக்னிக். நீங்க பயோமெமரி உங்களுக்கு இதுதான் டெக்னிக் தெரியாம உங்க பயோமெமரியை நீங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க. So you are speaking more from your biomemory. இதனால தயவு செஞ்சு இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப ஈஸிங்க. அதெல்லாம் எந்த பாஷையும் ஈஸி. இந்த பசங்களாம் கட்டிங்களுக்கெல்லாம் சொல்றது ஒண்ணு இல்லை. டெய்லி ஒரு அரை மணி நேரம் இந்த வாசத்துல உட்காந்து டெய்லி உட்காந்து கடலிட்டு இருக்கிறதோ காரணம் பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம குழப்பம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் எல்லா இன்டர்நெட்டையும் பார்க்கறத பேசியிருக்கேன். எவ்வளவு நேரம் நீங்க அந்த சோசியல் மீடியால இருப்பீங்கன்னா 2 மணி நேரம். 2 மணி நேரம் டெய்லி என்னத்தான் பேசுறீங்க? புரியல. பேசக்கூடாது நான் சொல்லல. பக்கத்துல இருக்கிற ஒரு உள்ளத்துக்கு கூட பேசலாமே. எங்கயோ அண்டார்டிகால அவன் மாடு மேய்ச்சானா ஆடு மேய்ச்சானா கேட்கறதோட இந்த MBA கேட்ல இருந்து பூக்கடை ஸ்டேஷன் வரைக்கும் எத்தனை பேர் அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்துங்க சார். நான் வக்கீல இருக்கும்போது எனக்கு எங்கேயாவது ஒரு பேப்பர் என் பேர் வந்தாச்சுன்னா அடுத்த மாசம் ஜிண்டால இருந்து ஒரு பையன் வந்துடும், ஒரு பொண்ணு வந்துடும். நான் இன்டர்னா வரணும். நான் போய் திரும்பி பேப்பரை பெயர் பார்த்து தான் எனக்கு வந்து இருப்பாங்க. இந்த போன புரட்சி நான் வெடிக்க போகுதுங்க, புடலங்க வெடிக்க போகுது. அவங்களுக்கு கொடுக்குற முதல் பணி நீங்க MBA கேட்ல புரியுங்க, நேரம் அப்படியே பூக்கடை ஸ்டேஷன் வரை போங்க. அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னு முதல்ல கத்துக்கங்க. சேம்பருக்கெல்லாம் அப்புறமா வரலாம். இந்த ஆர்மீனியன் சிட்டி, இந்தி சிட்டி, தமிழ் சிட்டி நிறைய இருக்கு. ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல போங்க, ஏதோ ஒரு கடவுளால பாருங்க. ஒரு ஜூஸ் கடை ஒருத்தர் வித்துட்டு இருப்பான், ஒரு கல்லூரி வித்துட்டு இருப்பான், ஒரு போலீஸ்காரன் அடி அடிப்பான். இது அத்தனையும் பார்த்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? ஆர்டிகல் 21 லீவ் டேட்ல போய் பேசுறது அர்த்தம் கிடையாது. ஆர்டிகல் 21 இங்க பார்க்கணும். நம்ம அதை பார்க்க மறந்து போயிட்டாங்க. இந்த உணர்வு இல்லாமல் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்க? பிராக்டிஸ் இன் கான்ஸ்டிடியூஷனல் லா. ஃபேவரட் சப்ஜெக்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் மேதை தற்பொழுதும் இருக்கிறார். நான் அவர்கிட்ட கொஞ்ச நாளா சந்தேகம் அவர் சந்திக்க ஒரு வாய்ப்பு கேட்டது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் நான் பார்த்துருக்கேன், அவர் புக்கெல்லாம் எழுதியிருக்கா தெரியும். நான் கேட்டேன், சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ரொம்ப நாள் சந்தேகம். Since when constitution has become a law for legal practice? அது ஒரு 3 ப்ரொவிஷன், ஒரு 14, 21, 226, 32 இதான் காமனா வருது. எங்க கொண்டு வந்தாலும் அந்த 14ல 21 மட்டும் சொல்லிக்கலாம். இன்னைக்கோ ஒரு 19A வரும், 15 and 16 அதுக்கு எங்கேயாவது ஒரு ரிசர்வேஷனுக்கு ஏதாவது ஒரு ஜியோ வந்தா வரும். அண்ட் 20 எல்லாம் நம்ம ரொம்ப பெருசா பாக்குறது இல்ல. 22ல இப்பெல்லாம் வருதுல. ஐயோ ஒரு சபை வேலை மாறி வரும்போது ஒரு 25 அப்படி நான் இருக்கேன் என்று அதனால வந்து சொல்லுவோம். இதை தாண்டி இந்த 2 ப்ரொவிஷன் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏன் இவ்வளவு ஒரு வேனிட்டி? கான்ஸ்டிடியூஷன் லா, கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். முதல்ல அங்க போய் பாருங்க சார். இதை வரக்கூடிய தயவு செஞ்சு உங்கள் இளம் வழக்கறிஞர்கள் யார் இருந்தாலும் இந்த என்ன ராஜா வந்து ஹெரிட்டேஜ் கூட்டுலாம் போறாங்க, கட்டாயமா அதுவும் வேண்டியதான். அதுக்கு முன்னால வாழ்க்கை முறையை இந்த யோகிக்க படிங்க, அது நடக்கவில்லை. So we are all hijacked. இந்த மீட்டிங்களோட greatest problem தெரியுங்களா? நிறைய லீகல் ரூல் சொல்லிட்டாங்க. பட் அவங்க எல்லாம் பண்ண ஒரே சீன், they have hijacked the constitution from the people to whom it belongs.
அவன் தெரியுமா சார் we the people சொல்றாங்க. எத்தனை பேர் we the peopleக்கு நம்ம இங்க பண்ணக்கூடியது தெரியும்? அவங்களிடம் அவனுக்கு தேவையான அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு போய் சேர்த்தோமா, இல்ல நீ அது கூட இருக்கடானா நம்மள சொல்லி பழகினோமா? வந்த உடனே டிரைவல் கோர்ட் ஜட்ஜுக்கு நீங்க சர்வீஸ் கேண்டிடேட், கான்ஸ்டிடியூஷன் தெரியாது. இந்த கான்ஸ்டிடியூஷன் தெரியணும் சார். நான் பெரியவர் கே வேணுகோபால் நான் பார்த்ததில்லை. ஜஸ்டிஸ் கவுருடைய ரிட்டையர்மெண்ட் டைம்ல நான் போனோன்னு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் போய் பார்த்தேன். அவர்கிட்ட பேசும்போதும் trial court, district court, the problem is you don't have exposure to constitutional law. என்ன போலும் தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், கான்ஸ்டிடியூஷன் இஸ் மோர் அபவுட் பிரின்சிபிள்ஸ் அண்ட் நாட் அபவுட் இன்டர்பிரேஷன். இந்த பிரின்சிபிள் எனக்கு சொல்லி கொடுத்தா நான் கத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் டே இன்ஜெக்ஷன் சொல்லி வரும்போது அந்த ட்ரிபிள் கிரைட்டீரியா யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரோ சொல்லி கொடுத்தா அதை நான் ஃபாலோ பண்றேன். வக்கீலா இருக்கேன், ஜட்ஜா இருக்கேன், எழுதுறேன். சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிறேன். அதெல்லாம் வராதுன்னு ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு. இந்த என் கண்ணோட்டம், இந்த எண்ணம் பல பேரிடம் உயர்நீதிமன்ற வராண்டால நான் பார்த்தேன். தயவு செஞ்சு நாங்க அப்படின்னா ஒரு ரேசிசம் வேண்டாம், ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேண்டாம். We all belong to each other. We all form one country. We all belong to each other. இல்ல நீ வேறு நான் வேறு என்று கிடையாது. So இந்த ஒரு உணர்வு, if you want the 75th year of constitution கொண்டாடலாம், பெரியவங்களெல்லாம் கொண்டு பேசலாம், அவங்க எல்லாம் இதேதான் சொல்ல போறாங்க. ஆனால் அவங்களும் யாராவது இந்த NBA கேட்ல இருந்து அந்த பூக்கடை ஸ்டேஷன் வர போய் எத்தனை பேர் அந்த வாழ்க்கையை பார்த்துருப்பாங்க தெரியாது. ஹார்வர்ட் எல்லாம் போய் படிச்சுட்டு வருவாங்க, இங்கிலீஷ்ல பேசுவாங்க. எல்லாமே சரி, எல்லாமே தேவைதான். ஆனா இவருக்கு தான் நீ கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்க, அவங்களுடைய ஒரு உரிமைக்காக தான் நீ கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்க. அதை எங்கேயோ கொண்டு போய் வைத்து விட்டு அவனுக்கு புரியாத பாஷையில பேசுறது பிரச்சனை இல்லை. கடைசியில் அவனுக்கு அந்த பிரயோஜனம் இருக்காங்கதான் முக்கியம். இவ்வளவு பெரிய கோட்டை கட்டுறது முக்கியம் இல்லை சார். இங்க செய்வது ஒவ்வொரு ஏதோ அவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதை நான் கொஞ்சமாவது நான் பண்ணினேன்னு நீங்கள் நினைத்தால், எந்த கிருஷ்ணயருடைய அந்த நிழலில் நான் இருந்தேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த கிருஷ்ணயருக்கு என்னுடைய ஹோமேஜாக நான் நினைச்சுக்கொண்டேன். அது என்னையும் அவருடைய வீட்டிலே அமர்த்தி எனக்கும் சில வாய்ப்புகளை கொடுத்த அவரை நான் அவமானம் படுத்துவதற்கு சமம் என்று நான் நினைக்கிறேன். எல்லாரும் மத்தியானம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. I love you all. We belong to each other.